இன்றைக்குமா பாட்டி வீட்டில் வாழைக்காய் புட்டு வைக்க போகிறோம்மா. பாருங்கள், வாழைக்காக நான் சட்டியில் வைக்கல, குக்கர்லேயே போட்டு அவிச்சு எடுத்துட்டோமா. அது சீக்கிரம் வெந்துடும். அவிச்சு எடுத்து தொலியை உரித்து புட்டரிப்பில் வச்சு நல்லா இங்கே பாருங்கள் நைஸாக சீவ வேண்டியதாம்மா. இங்கே பாருங்கள் நல்ல சீவியாச்சு. சீவி எடுத்ததுக்கு ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க, 2 கடுகு போட்டுக்கோங்க, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா உளுந்தம்பருப்பு செவக்க வரட்டும். அந்த பிறகு நல்லா வெட்டிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்கம்மா. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பொடி உள்ளிம்மா பொடிசாக வெட்டி வெங்காயம் மிளகாயும் வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதக்கி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் வாழைக்காய் புட்டு வந்து நல்லா உதிரியாக புட்டு சீவி வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு கிளற வேண்டியதாம்மா. நல்லா ஒன்று போல் கிளறுங்க. இத்தனை காயப்பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காயப்பொடி எனக்கு இல்லை, நான் போடலை. உப்பு போட்டுக்கோங்கம்மா. சால்ட்டு பவுட்ரு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிட்டு. அப்புறமே தேங்காய் திருவி வச்சுருக்கேன், தேங்காயும் போட்டு கிளறிக்கோங்க. மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாழைக்காய் புட்டு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாமா? வாங்க மக்களே சாப்பிட்லாம். ரெடி ஆகிட்டுமா.